உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் அவருடைய உரைநடை இன்றைக்கு நமக்கு நிறைய தெரியும், பார்த்தாச்சு. 200 வருஷத்துக்கு முன்னால் உருவான அந்த இலக்கிய வகைமை, அதில் நம்முடைய வள்ளல் பெருமான் மிகச்சிறப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை இந்த உரைநடையில் மிக அதிகமாக பேசியிருக்கார். அதாவது நம்முடைய மகாத்மா காந்தி சொல்வார் இல்லையா, தீண்டாமை பெரிய பாவம் அப்படின்ட்டு. அவர் சொல்லுவதற்கு 1 நூற்றாண்டுக்கு முன்பே கூட நம்முடைய வள்ளல் பெருமான் அதே கருத்தை வலியுறுத்தினார். ஜாதியில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கிடையாது அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு அன்னைக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு. சமூகம் முகத்தை சுளித்தது, சமூகம் அவரை வெறித்து பார்த்தது, சமூகம் அவருடைய செயல்களை உற்று நோக்கியது. என்ன செய்ய போகிறார் இப்படிப்பட்ட தத்துவங்களை வைத்துக்கொண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டே இருந்தது. ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியாளருங்கிறத வாழும்போது நிரூபித்திருக்கிறார். ஏனென்றால் ஜாதியில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கிடையாது என்பதை வெறுமே சொல்லாக மட்டும் அவர் செய்யவில்லை, செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார். வடலூருக்கு செல்லுகின்ற எல்லா சாலைகளும் சமத்துவ சாலைகள் தான் என்பதை போல் உருவாக்கியிருக்கிறார். 200 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் வடலூரை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆல் ரோட்ஸ் லீட் டு வடலூர். ஏன்னா அங்கே தான் சமத்துவம் நிலை பெற்றிருக்கிறது, சமூக நீதி நிலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். எது சமத்துவம்? எல்லாருக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய பசி ஒன்றே ஒன்று தான். அந்த பசி என்கின்ற அந்த நிலையிலிருந்து தப்பிக்கின்ற உயிரினம்னு ஏதாவது இருக்கான்னு இல்லை. அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய சமத்துவத்தை உருவாக்குகின்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்காக ஜீவ காருண்ய ஒழுக்கம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஜீவனுக்கு காருண்யமாக இருப்பது, கருணையாக இருப்பது, இரக்கத்தோடு இருப்பது என்பது மட்டும்தான் வாழ்க்கையின் ஒழுக்கமாக ஒழுங்கியலாக இருக்க முடியும், வாழ்வியலாக இருக்க முடியும் என்பதை உரைநடையிலும் சொல்லியிருக்கிறார். அந்த உரைநடை கேளுங்களேன். அந்த காலத்து வார்த்தைகள் ஆரம்பித்தால் முடிவது வரைக்கும் கிட்டத்தட்ட 10-15 வரிகள் நம்முடைய வள்ளல் பெருமானின் உரைநடை அப்படியே தங்கு தடை இல்லாமல் போயிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. கேட்டு பாருங்கள். அந்த காலத்து 200 நூற்றாண்டுக்கு முன்பாக வந்த தமிழை, அப்போதுதான் உருவாகி இருந்த உரைநடை தமிழை. சீவ காருண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகி அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச மோகங்களை அனுபவிக்கின்ற சமுசாரிகள் எல்லாம் சர்வ சக்தியுடைய கடவுள் அருளுக்கு முழுதும் பாத்திரம் ஆவார்கள். சீவ காருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள். அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது. சீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகிற செய்கைகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத மாயாசால செய்கைகளேயாகும் என்று அறிய வேண்டும். சீவகாருண்ய ஒழுக்கம் என்கின்ற அந்த பேருரை தன்னுடைய சன்மார்க்கிகளுக்கு வள்ளல் பெருமான் கொடுத்தது. அதில் அவர் சொல்கின்ற தத்துவம் இது. அவங்களுக்கெல்லாம் எளியவர்கள் இல்லையா அந்த சன்மார்க்கிகள்லாம், அவங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க நம்முடைய வள்ளலார்ட்ட, என்ன ஐயா நாங்கள்லாம் அந்த மாதிரி தியானம் பண்ணுறதில்ல, தவம் பண்ணுறதில்ல, பூஜை பண்ணுறதில்ல, மந்திரம் சொல்கிறதில்ல, அப்படின்னா நாங்கள் இறை அருளுக்கு பாத்திரமாக முடியுமா? எங்களுக்கு இறை அருள் கிடைக்குமா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உழைப்பு மட்டும்தான். எங்களோட தீர்த்தம் எதுன்னா வேர்வை மட்டும்தான். எங்களோட பூஜை எதுன்னா அன்பாக இருக்கிறது மட்டும்தான். ஆனால் இது இல்லை இறை அப்படின்ற ஒரு முறைமை இருக்கு இல்லையா, இது இல்லை வழிபாடு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களையா, அப்படின்னா நாங்கள் இறைக்கு பாத்திரமாக மாட்டோமா? எங்களுக்கு இறை அருள் கிடைக்காதா? நாங்கள் இப்படியே உழன்றுக்கிட்டே இருக்க வேண்டுமா அப்படின்னு அந்த சன்மார்க்கிகள், அந்த பார்வதிபுரத்தில் இருந்த எளிய மக்கள் கேட்டிருப்பார்கள் நிச்சயமாக. ஏனென்றால் வந்து இறங்கிய சமயங்கள் எல்லாம், வந்து இறங்கிய மதங்கள் எல்லாம் சொன்னது பூஜை புனஸ்காரம் இப்படிப்பட்ட முறைமைகள் மிக முக்கியம் அப்படின்னு. ஆனால் வள்ளல் பெருமான் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்குகிறார் பாருங்கள். அதனால தான் அவரை நம்ம ஆன்மீக புரட்சியாளர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 20 நூற்றாண்டாக 18 நூற்றாண்டாக இருந்த அந்த கட்டுத்திட்டங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கிய சமூக புரட்சி உளி எது என்று கேட்டால் நம்முடைய வள்ளல் பெருமான் தான்.
அதைத்தான் இதிலும் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அந்த எளிய மக்களோட சந்தேகம் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு அழித்து தீர்த்துட்டு, இல்லைப்பா நீங்கள் தான் முக்கியமானவங்க அப்படின்னு அவர்களுக்கு ஆதுரம் பொங்குகின்ற வார்த்தைகளை கொடுக்கிறார். இப்படி ஒரு சஞ்சலம் ஊசலாட்டத்தில் இருக்கின்ற நமக்கும் கூட இதுதான் பதிலாக இருக்க முடியும். ஏன்னா அலப்பறைன்னு ஒரு வார்த்தை இப்போ 21ஆம் நூற்றாண்டில் வந்திருக்குல்ல, அப்படியாக செய்யப்படுகின்ற அந்த இறை வழிபாடெல்லாம் செய்யாதவர்களுக்கு நாம் சரியாக பண்ணலையோ, நாம் அந்த குரூப்பில் இல்லையே, அந்த பெரும்பாலானவர்கள்ங்கிற பட்டியலில் நம்ம வரலையே, அப்போ நம்மகிடம் ஏதோ தவறோ அப்படின்னு கேட்க தோணும், நினைக்க தோணும். அவங்களுக்கெல்லாம் பதிலை நம்முடைய வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். சீவகாருண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகி அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச மோகங்களை அனுபவிக்கின்ற சமுசாரிகள் எல்லாம், அதாவது நீ மனசுல கருணையோட இருக்கியா, மனசுல ஈரத்தோட இருக்கியா, மனசுல இரக்கத்தோட இருக்கியா, மற்ற உயிர்களிடம் அன்பாக இருக்கிறாயா, அது ஒன்று போதும், அவ்வளோதான் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறார். அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அது தவிர சீவகாருண்ய ஒழுக்கத்தை மேற்கொள்கின்ற சமுசாரிகள் எல்லாம் அப்படிங்கிற, அப்போ இல்லறத்தில் இருக்கிறவங்க, சாதாரண லௌகீக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் தவம் ஜபம் இதெல்லாம் ஒத்து வராதா, இந்த நிலையை நாங்கள் அடைய முடியாதான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கருணை இரக்கம் அது ஒன்று தான் தவம், வேற செய்கிற எல்லாமே வெளி வேஷம் என்று தெளிவாக சொல்கிறார். பாருங்க, அதை சர்வ சக்தியுடைய கடவுள் அருளுக்கு முழுதும் பாத்திரமாவார்கள். சீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள். இந்த இரக்கம் இல்லாமல், இந்த கருணை இல்லாமல், இந்த பேரன்பு இல்லாமல் நீங்க 1000 யாகம் செய்யுங்க, 1000 முறை தியானம் செய்யுங்க, 1000 முறை பூஜை செய்யுங்க, அதனால் கடவுள் அருள் வந்து சேராதுன்னு ஆணித்தரமாக சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அப்போ ஒரே வித்தியாசம்தான், ஒரே கோடு தான், இந்த பக்கமா நம்ம அந்த பக்கமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஜீவகாருண்யத்தின் இந்த பக்கம் இருப்பவர்கள் தான் சன்மார்க்கிகள், அவர்கள் தான் இறை அருளுக்கு பாத்திரமாவார்கள். அந்த பக்கம் இருப்பவர்கள் வெளி வேஷம் போடுபவர்கள் என்று மிக தெளிவாக சொல்லி தருகிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது. ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகிற செய்கைகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத மாயாசால செய்கைகளே ஆகும் என்று அறிய வேண்டும். அதனால அவங்கள பார்த்து நம்ம வியக்கணுங்கிறது கிடையாது. ஐயோ அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே, சுத்தபத்தமாக இருக்காங்களே, அப்படி பூஜை புனஸ்காரத்தோட தெய்வீகமாக இருக்காங்களே பார்க்குறதுக்கு, இருக்கட்டும், அவ்வளோதான் சொல்கிறார் வள்ளல் பெருமான். நீ மனசில் வச்சிருக்க இறையை, மனசில் வச்சிருக்கிற தெய்வீகத்தை, மனசில் வச்சிருக்கிற தூய்மையை, அது போதும் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார் என்றால் இதுதான் நமக்கான ஊன்றுகோல், இதுதான் நம்ம ஆன்மாவுக்கான அற்புதமான வழிகாட்டு பாதைன்னு நிச்சயமாக சொல்லலாம். இதை பின்பற்றுவோம், அது ஒன்றுதான் நமக்கும் வழிகாட்டுகின்ற ஒற்றை பாதை, ஒற்றை அடி பாதை. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.